Hello friends, welcome to Civil Knowledge Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் AutoCADல SuperHatch அப்படிங்கிற ஒரு கமாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக லைன் பிளான் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேட்ச் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான சாலிட் இல்லைனா லைன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேட்டர்னை வந்து நம்மளோட வால்ஸ் அண்ட் ஃப்ளோருக்கு வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டிஃபால்ட் ஹேட்சஸ் இல்லாமல் ஒரு பர்டிகுலராக ஒரு இமேஜை நம்மளோட ஃப்ளோர் பிளானுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு SuperHatch அப்படிங்கிற இந்த கமாண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எக்ஸ்பிரஸ் டூல்ஸில் SuperHatch அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்னில் நம்ம ஹேட்சஸ் க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ். ஸோ இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ளோர் பிளானுக்கு எந்த இமேஜை வந்து நீங்கள் ஹேட்சை க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட ஸ்கேல் அதாவது சைஸை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஆன் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மவுஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ப்ரிவ்யூ க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜஸ்ட் என்ட்ரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேட்ச் பண்ணக்கூடிய ஏரியா வந்து செலக்ட் பண்ணணும். எப்பயுமே ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் ஹேட்ச் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு க்ளோஸ்டு ஏரியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஏரியா வந்து செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேட்ச் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண இமேஜ் வந்து டைல் ஷேப்பில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹேட்சை க்ரியேட் ஆகிடுச்சு. இதோட இன்னர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லேயரோட கலர் வந்து பிங்க் கலரில் இருக்கனால உங்களுக்கு இப்படி தெரியுது. ஸோ நீங்கள் கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களோட டைல் கலர் என்ன, உங்களோட இமேஜ் கலர் என்னவோ அந்த ஷேடில் வைக்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளோர் பிளான்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் இமேஜை நீங்கள் ஹேட்சாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா SuperHatch அப்படிங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதே SuperHatchல நம்ம பிளாக்ஸ் யூஸ் பண்ணி கூட ஹேட்ச் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளாக் வந்து க்ரியேட் பண்ணுவோம். பாலிகானில் ஹெக்ஸகன் ஷேப் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளாக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஹெக்ஸ் ஷேப்பை வந்து நான் ஒரு பிளாக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பிளாக் கமாண்ட் க்ரியேட் பண்ணி ஸோ நேமிங் கொடுத்து அதை ஒரு பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக்காக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பிளாக்கை வந்து இதே மாதிரி சேம் இமேஜஸ் மாதிரியே நீங்கள் ஹேட்சை க்ரியேட் பண்ணுறதுக்கு அகைன் எக்ஸ்பிரஸ் டூலில் போயிட்டு SuperHatchை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பிளாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்னென்ன பிளாக்லாம் க்ரியேட் பண்ணிக்கிங்களோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். இங்கே நம்ம ஒரு பிளாக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் லிஸ்ட் ஆகுது. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த பிளாக்கை எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணமோ அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஸ்கேல் சேஞ்ச் பண்ணுறதுனா நீங்கள் ஆன் ஸ்க்ரீன்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதே ஸ்கேல் ஃபேக்டர் இருக்குன்னா ஜஸ்ட்டு என்டர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இதோட ரொட்டேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை சேம் அதே ஷேப் வேணுனாலும் ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டான ப்ரிவ்யூ காட்டும். எகெயின் என்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை சுற்றி ஒரு பாக்ஸ் ஆட்டு க்ரியேட் ஆகிருக்கும். இந்த பாக்ஸ் வந்து எப்பயுமே நம்ம SuperHatch பண்ணும்போது அந்த ஹேட்ச் வந்து ஒரு டைல் பேட்டர்னில் தான் க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அகைன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஹேட்ச் பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எகைன் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த பிளாக் வந்து இங்கே ஒரு பேட்டர்னாக ஒரு ஹேட்சாக ஃபில் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண இந்த பிளாக் எலிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு SuperHatch வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பிளாக் எலிமெண்ட்டை நீங்கள் எடிட் பண்ணாலும் இங்கே உடனே அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிளாக் ஆர் இமேஜை யூஸ் பண்ணி நம்ம ஹேட்சஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த SuperHatch கமாண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கமாண்ட் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.